அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தலைப்பு சம்சாரம் அது மின்சாரமா. இதனால மின்சாரம்னு சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு திரைப்படம் வந்திருந்தது, நல்ல ஃபேமஸ் ஆகியிருந்தது. இப்போ இந்த தலைப்பு ஜோதிட தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்சாரம் அது மின்சாரமா. அதாவது ஒய்ஃப்லாம் ஒரு ஷாக்கிங் பவரா, ஷாக் கொடுக்குறவங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் ஜோதிடம் இன்றைக்கி நம்ம எடுக்கிறோம். இதில் சில சில பேர் சில கருத்துக்களை சொல்லலாம். அது என்னுடைய கருத்துக்கள் எப்படி இருந்தால் அது சம்சாரம் மின்சாரமா, ஆம் மின்சாரம், இல்லை மின்சாரம் இல்லை அப்படின்றத நம்ம பேக்க போகிறோம் இன்னைக்கு. இது உதாரண ஜாதகம், 2 உதாரண ஜாதகம், அதாவது ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா லக்னம் மிதுன லக்னம், லக்னத்திலே சுக்கிரன், கடகத்திலே சூரியன் புதன், சிம்மத்திலே கேது, கன்னி ராசியிலே குரு, இங்கே துலாம் ராசியிலே சனீஸ்வரரும் செவ்வாயும், அடுத்தது விருச்சிக ராசியிலே சந்திரன், கும்பம் ராசியிலே ராகு. இது ஆண் ஜாதகம். அடுத்தது பெண் ஜாதகத்திலே லக்னம் விருச்சிக லக்னம், தனுசு ராசியிலே குரு, கும்பம் ராசியிலே சனீஸ்வரன், மீனம் ராசியிலே சந்திரன், மேஷம் ராசியிலே கேது, ரிஷபம் ராசியிலே சூரியன் சுக்கிரன், மிதுனம் ராசியிலே புதன், அடுத்தபடியாக இங்கே சிம்மம் ராசியிலே செவ்வாய், துலாம் ராசியிலே ராகு. இது ஒரு பெண்ணின் ஜாதகம், ஒரு உதாரண ஜாதகம் தான். இதெல்லாம் என்ன தேதியில அப்படிலாம் கேட்காதீங்க, ஒரு உதாரணத்துக்காக தான் நம்ம போடுறோம். இப்போ இந்த தலைப்பு சம்சாரம் அது மின்சாரமா. பொதுவாக எப்போ சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் எப்போ போகும் அப்படின்னு கேட்டால், மனக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன், மனக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன், அந்த சந்திரன் 2 பேருக்கும் ஒத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கிடையாது. அந்த மனக்காரகன் மன வேற்றுமை இருந்தால் தான் பிரிவுகள் ஆறுது, விவாகரத்து அப்படிலாம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா மனக்காரகன் சந்திரன். அப்போ 2 ஜாதகத்திலையும் நம்ம சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கணும், நம்பர் 1. 2வது கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது இடம். ஆண் ஜாதகத்தில் 7வது இடம், பெண் ஜாதகத்தில் 7வது இடம். ஒரு ஜாதகர் இப்போ ஆண் ஜாதகம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு அவருடைய பெண் ஜாதகத்திற்கு பார்த்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி வீட்டில் சண்டை சச்சரவு ஆகிட்டு இருக்கு, கணவன் மனைவி உறவு சரியா இல்லை, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா, இந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். கலத்திரஸ்தானம் லக்னத்திலேருந்து 7வது இடம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஆண் ஜாதகர் என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்னம் அமைந்திருக்கக்கூடிய இடம் என்னது, விருச்சிகம். அப்போ கால புருஷ தத்துவப்படி நெருப்பு நிலம் வாயு நீர், நெருப்பு நிலம் வாயு நீர். அப்போ நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் என்ன அப்படின்னா சமுத்திரம். சமுத்திரம் இருக்கு இல்லையா, கடல், கடல் பகுதி, தண்ணீர் நிறைந்த பகுதி. அந்த மாதிரி இடத்துல அவர் என்ன பண்ணணும். அடுத்தபடியாக சந்திரன் பாருங்க, சந்திரன் இருக்கிற இடம் மீனம் ராசி. அப்போ மீனம் ராசி அப்படின்னா அதுவும் என்னது, காலபுருஷ தத்துவப்படி நீர் தான். அப்போ மீனம்னா என்ன, மீன், மச்சம். அப்போ இந்த சமுத்திரத்திலே மீன் இருக்கும், சில கோவில் குளத்துலையும் மீன் இருக்கும். குளத்துலையும் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, குளத்துலையும் கோவில் குளத்துலையும் தண்ணி இருக்கும். அப்போ அந்த கோவில் குளத்துல இருக்கிற மீன்களுக்கு இவர் உணவு கொடுக்கணும். சந்திரன்னா என்ன, உணவு கொடுக்கணும். அப்போ இந்த கோவில்களில் குளத்துல மீன்லாம் இருக்கும், வாசல்லையே பொறி விற்பாங்க. அந்த பொரியை வாங்கி மீனுக்கு உணவாக இவர் கொடுத்து வர, இந்த 2 பேருக்கும் இருக்கிற ரப்சர்ஸ், உராய்வுகள் இதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் இருந்தால் அப்போ என்ன ஆகிடும், ஷாக் அடிக்கும், மின்சாரம் ஆகிடும்.
அப்போது மின்சாரம் இல்லாமல் நல்ல சம்சாரம் அது மின்சாரம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா இந்த வேலையை செஞ்சால் அவங்க மின்சாரமாக இருக்க மாட்டாங்க. இது ஆண் செய்ய வேண்டியது. இப்போ இதே மாதிரி பெண் ஜாதகர் அவர் என்ன பண்ணணும், ஒரு பெண் ஜாதகர் என்ன பண்ணணும்னா அவருடைய கணவர் ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் அமைந்திருக்கிற இடம் என்னது, நெருப்பு, நிலம், வாயு. வாயு அப்படின்னா என்ன, காத்து. காத்து அப்படின்னா வேத மந்திரங்கள் சொல்றது. மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உச்சாடனம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மத கோட்பாடுகளுக்கு ஏற்றபடி செய்கிறது. இப்போ ஒவ்வொரு ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ் எல்லாருமே இருக்காங்க இல்லைங்களா. வீட்டில் ப்ரே பண்ணணுமா, எங்கே பண்ணணும், அது எங்கன்னா இது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. அப்போது இந்த இடம் என்ன வருதுன்னா தென்கிழக்கு. தென்கிழக்கு அவங்க வீட்டிலேருந்து தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற இடம். அப்போது தென்கிழக்கு பகுதியிலே இருக்கிற இடம் என்ன, இங்கே இந்த இடத்துல என்ன இருக்கு, சுக்கிரன். இங்கே சுக்கிரன் இருக்கார். ஆனால் நம்ம மனம் சொல்லக்கூடியவர் யார், சந்திரன். அப்போது சந்திரன் அப்படின்றவர் எங்கே இருக்கார் இங்கேன்னு பார்க்கும்போது விருச்சிக ராசியிலே இருக்கார். அப்போ விருச்சிக ராசியிலே சந்திரன் இருக்கார்னா கிழக்கு, தெற்கு, மேற்கு. அவர் வீட்டிலிருந்து மேற்கு டைரக்ஷன்ல அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும். அப்போ அது எந்த இடம், நெருப்பு, நிலம், வாயு, நீர். நெருப்பு, நிலம், வாயு, நீர் ஆச்சுங்களா. இப்போ இங்கே வாயு பற்றி பார்த்தோம், மந்திரம் உச்சாடனம் இருக்கணும்னு. இங்கே நீர்னு சொல்கிறோம். அப்போது இவர் என்ன செய்யணும் அப்படின்னா, சந்திரன் இங்கே இருக்க 7வது இடம் என்ன பாருங்க. சந்திரன்லேருந்து 7வது இடம் 1, 2, 3, 4, 5, 6, 7. எந்த இடம், ரிஷபம். ரிஷபம் அப்படின்னா யாரு, ஒரு காளை, பசுமாடு. அதுக்கு இவர் உணவு கொடுக்கணும். இந்த அம்மா இவங்க கணவர் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு உணவு கொடுத்து வருது நல்லது. அதே மாதிரி தான் இங்கேயும் நெருப்பு, நிலம், வாயு, நீர் காலபுருஷ தத்துவம் படி பார்க்குறோம். அதே மாதிரி கலத்திரஸ்தானத்தை பார்க்குறோம். அதில் பார்த்து எந்த இடத்துல அவர்களுக்கு உணவு கொடுக்குறது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு வரும். இப்போ மகரம், கும்பம், இது யார் வீடு, சனீஸ்வரர் வீடு. இந்த மகரம், கும்பம் சனீஸ்வரர் வீடாக இருக்கும்போது அது 7வது இடமாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 கடகம் லக்னமாக இருக்குது. கடகம் லக்னமாக இருக்கும்போது அது 7வது இடம் என்ன, ஏழை. ஏழைக்கு உணவு கொடுத்துன்னு வந்தால் சரியாயிடும். இது அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை மாதிரி செஞ்சால் எந்த பிரிவினைகள் வராது. சம்சாரம் மின்சாரமாக இருக்க மாட்டாங்க, நல்லா பழகுவாங்க. ஒருத்தரோடைய ஒருத்தர் அந்யோன்யம் ரிலேஷன்ஷிப் நல்லா பில்டப் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகள் இல்லை, மனைவி, கணவன் மனைவி இவங்க பார்த்தோன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அற்புதமாக இருக்கு நிறைய வீட்டில் இருக்கும். என்ன காரணம்னா தெரிஞ்சோ தெரியாமையோ, இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்களுடைய மூதாதையர்களுடைய அறிவு இவங்களுக்கு ஏற்பட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அதுபடியே செய்வாங்க, அது வழி நடத்துவாங்க. அதனால் மூதாதையர்கள் கொடுக்குற வழி நடத்துதல்னு பேர். அந்த மூதாதையர் கொடுக்குற வழி நடத்துதல் பேஸ் பண்ணி தான் இவங்க செஞ்சிட்ருப்பாங்க. அது எதையோ ஒன்று செய்வாங்க, அது கரெக்டாக இருக்கும். தப்பாக செஞ்சாங்கன்னா யாராவது கைடு பண்ணுறதுக்கு வருவாங்க. அது கைடு பண்ணுறதுக்கு பித்ருக்களும் சரி, குருவும் சரி, ஏதாவது ஒரு மூலத்தில் மார்க்கத்தில் நமக்கு நீ இப்படி போகக்கூடாது, நீ இப்படி போகணும் அப்படின்னு நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு வருவாங்க. இப்போது சம்சாரம் அது மின்சாரமா அப்படின்ற இந்த யூடியூப் வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். யார் வீட்லேயாவது பிரச்சனைகள் இருக்குது, அது என்ன தீர்க்க முடியாதது இருக்குன்னா இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்.
சார் எனக்கு வந்து ஜாதகமே கிடையாது. இது அடுத்த கொஸ்டின். சில பேர் ஜாதகம் கிடையாது, ஜாதகத்து மேலே நம்பிக்கை கிடையாது, இப்படி இருக்கும். சரி, இப்போ ஜாதகம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிரசன்ன ஜோதிடம் மார்க்கமாக பார்க்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பிரசன்ன ஜோதிடம் சொல்லுவாங்க, அஷ்டமங்கல பிரசன்னம், இது மாதிரி நிறைய இருக்குது, பார்க்கலாம். சோழி பிரசன்னம், இது மூலமாக உங்களுக்கு ஜோதிடர்கள் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இது இருந்து அங்கேருந்து வந்து உங்களுக்கு மின்சாரம் சம்சாரம் வந்து மின்சாரமாக இல்லாமல் நல்ல உறவோடு உங்கள் கூட இருப்பாங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த யூடியூப் வகுப்பில் சந்திப்போம். நன்றி.